நாங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்டுட்டு ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, ராஜாதி ராஜா பேசுவான் என்று வாஞ்சியோடு தாகத்தோடு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் நீர் இடைவிடப்படியாய் நீ பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் பிரிச்சுக்கிற எல்லா தகாத வல்லமைகள் கட்டப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே வல்லமை வெளிப்படட்டும், அபிஷேகம் வெளிப்படட்டும், வியாதிகள் மறையட்டும். வார்த்தைகளுடைய பிள்ளைகளை நித்திய ஜீவனுக்குனராய் வழி நடத்தும்படியாய் கர்த்தர் நீர் அனுக்கிரமிடுகிறார். உங்களுடைய வசனம் இந்த வார்த்தைகள் ஆக்கினை தீர்ப்பாயிராதபடி உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருந்த கர்த்தர் அனுக்கிரமிடுங்க. அந்த நாளில் வைத்திருக்கிற விலையேறப்பெற்ற நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். உங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசித்து கேட்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த மாதத்திலே தேவனாகி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை, யாரெல்லாம் தம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவன் மேலே நம்பிக்கையா இருக்கிறார்களோ, அவர்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். தேவனாகி கர்த்தர் நல்ல வெற்றி கொடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். நல்ல வெற்றி என்று சொன்னால் இந்த உலகத்திலே அநேக காரியங்களிலே வெற்றி பெற்றவர்களாக காணப்படலாம். ஆனால் தேவன் கொடுக்கிற வெற்றி அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வழியை, நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்கப்படுகிற தேவனாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிந்த அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதிலே முன்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். எல்லாவற்றிலும் மறுபடியும் வாசிக்கலாம். 2:14 முதல் பகுதி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிந்த அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்கப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எனக்கு, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் வெற்றி, எப்பொழுதும் வெற்றி. ஆமென். வேதத்திலே கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளும் மிகவும் முக்கியமானவைகள். அவைகளை நாம் எடுத்துக்கொள்வதாக காணப்பட வேண்டும். கொலோசியர் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவன் சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவன், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வாசிக்கலாம். கொலோசியர் 2:15. பிரச்சனைகளையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியிறங்கான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு சிலுவையின் மேல் வெற்றி சிறந்த தேவனாயிருக்கிறார். கையில வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்க. உங்களையும் என்னையும் தேவனாகி கர்த்தர் வெற்றி பெறும்படியாய் அவர் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். சிலுவையிலே மரணத்துக்கு அதிபதியாகி பிசாசை கர்த்தர் ஜெயித்தார். வெற்றியை அடையாதபடி தடை செய்கிற சத்துருவானவன் அந்த பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனாகி கர்த்தர் இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டுமானால் அவருடைய கிரியைகளை நாம் கீழ்ப்படுத்த வேண்டும். நம்முடைய கால்களுக்கு கீழாக சாம்பலாக்க வேண்டும். அவனை நாம் மேற்கொள்ளுவர்களாக காணப்பட வேண்டும். அதற்குரிய பலனை கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். அவைகள் எவை என்று வேதத்தை அறிந்தால் கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் பட்டயத்தினாலே பிசாசை ஜெயிக்க வேண்டும். சத்தியம் என்னும் அரை கட்சியை நாம்
நம் அறையிலே கட்டினவர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிசாசை எப்படி ஜெயித்தாரோ நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பிசாசை ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு முன்பதாக உங்களுடைய வழியை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமென். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா சொல்லுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்கப்படுகிறவர், எல்லா நிலைகளிலும் வெற்றி சிறக்கப்படுகிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ விரும்புறீங்க? கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 100க்கு 100 கர்த்தரை நம்பி பாருங்க, தேவனை நம்பி பாருங்க. அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடாத பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கப்படுகிற தேவன். தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்படி நாமத்துக்கு மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்ல முடியும்? கை வைத்து சொல்லுங்க. சந்தேகம் இருக்கா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? அல்லேலூயா. சந்தேகம் இருக்குன்னா இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்போது இந்த சந்தேகம் இல்லாமல் போக வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. தேவன் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். தேவன் எனக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், மேன்மைகள், உயர்வுகள், சிலுவையில் சம்பாதித்த மன்னிப்பு, இரக்கம், காருண்யம், கிருபை எல்லாம் எனக்கு உண்டு என்பதை நீங்கள் அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு உண்டாகும் வாயினால் என்ன செய்யணுமா? அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. இந்த நாள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. நம்புறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வெற்றி என்பது நீங்கள் படிக்கிற படிப்பிலே வெற்றி, உங்களுடைய குடும்பத்திலே வெற்றி, உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி, உங்களுடைய பொருளாதாரத்திலே வெற்றி. அல்லேலூயா. எல்லாவற்றை காட்டிலும் நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை ஆசுமா பேசும்போது சொன்னாங்க, நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்துலயும் சோதனை வரும். பொறுமையில, தாழ்மையில, விசுவாசத்துல, அன்புல, இன்னும் இந்த உலக பிரகாரமாய் தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிற பரீட்சையிலே நாம் வெற்றி பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நான் வெற்றி பெறுவேன்? அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வெற்றி பெற்றவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. நீங்க தோற்று போயிருந்தாலும் இந்த இடத்துல வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நிச்சயமாய் உங்களை வெற்றி சிறக்கப்படுகிற தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை வெற்றி சிறக்கப்படுவார். அல்லேலூயா. குடும்பத்திலே, அது மாத்திரமல்ல உறவுகள் மத்தியிலே, சொந்த பந்தங்கள் மத்தியிலே நீங்கள் தோற்று போய் காணப்பட்டாலும் உங்களுடைய தலையை நிமிரப்படுகிற தேவன். அல்லேலூயா. உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. தூக்கினே பெரியவனாக்கி உமது காருண்யத்தால், குனிந்து தூக்கினே பெரியவனாக்கி உமது காருண்யத்தால். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடப்பட்டது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை ஆபத்துகள் வந்திருக்கலாம், வியாதிகள் வந்திருக்கலாம், பொருளாதார நெருக்கடிகள் வந்திருக்கலாம். எல்லா சூழ்நிலையும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருகிறதே. அல்லேலூயா. எலெக்ஷன்ல கூட சொல்லியிருக்காங்க, கூப்பிட்ட குரலுக்கு
எரிச்சிடல் அப்படிப்பாங்க. ஆமென். ஆனா என் அப்பனே அப்படி இல்லை. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நீங்க எப்போ கூப்பிட்டாலும் வருகிற தேவன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர் சொல்றார், என்ன நோக்கி நீ கூப்பிடு. எரேமியா 33:3 சொல்லப்பட்டது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன். உங்களை உயர்த்தும்படியாய் வானத்துக்கும் பூமிக்கு நடுவிலே 3 ஆண்டுகளிலே கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கப்பட்டிருக்கிறார். கையில் வைத்து வரலையே சொல்லுங்க. உங்களை உயர்த்தும்படியாய் அவர் உயர்த்தப்பட்டார். வானத்துக்கும் பூமிக்கு நடுவிலே அவர் உயர்த்தப்பட்ட தேவன் உங்களை என்னை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். குடிந்து தூக்கி, அல்லேலூயா. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6 மாச குழந்தை கீழே அது விழுந்து கிடந்துச்சுன்னா நீங்க எப்படி தூக்குவீங்க? அல்லேலூயா. ஆமென். சில பிள்ளைகள் பாத்தீங்க, பூனைய என்ன செய்யுதுன்னா காலை கொண்டு என்ன செய்யுது, வெட்டிட்டு ஒரே ஆளுக்குள்ள பார்த்துருக்கேன், தூக்கி எரிகிற ஆளுக்குள்ள பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னை எவ்வளவு முடிஞ்சார்னா, வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனது பாதப்படின்னு சொன்ன தேவன் அவருடைய கரத்தின் சிருஷ்டிகளாகி உங்களை என்னை மன்னென்று அறிந்து அவர் குடிந்து பாவத்தின் முளையான சேற்றில் கிடந்த உங்களை என்னை கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமென். வெற்றி பெற்றவர்கள் சத்தம் உங்களுக்கு சத்தம் காணாது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க வெற்றி பெறணும்னாலும் கொஞ்சம் சத்தம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? வெற்றிலாம் கிடைக்காது. இவ்வளவு சத்தம் தான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா போட போட பிசாசு என்ன செய்வான்? ஓடியே போயிருவான். நீ என்ன கேட்டாலும் உனக்கு வெற்றி கிடைக்காது சொல்லுவான். ஆனா நீங்க உண்மையா சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு மகிமையை செலுத்துவீர்களானால், கிறிஸ்துவுக்குள் வாழ்வீர்களானால் எப்பொழுது உங்களுக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. ஆமென். உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீர் ஐயா. எத்தனை முறை அவருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார்? உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீர் ஐயா. குடிந்து தூக்கினீர், குடிந்து தூக்கினீர், பெரியவன் ஆக்கினீர் உமது காருண்யத்தால். குடிந்து தூக்கினீர், பெரியவன் ஆக்கினீர் உமது காருண்யத்தால். குடிந்து தூக்கினீரே, பெரியவன் ஆக்கினீரே உமது காருண்யத்தால். குடிந்து தூக்கினீரே. அல்லேலூயா. நீங்கள் வெற்றியடைபடியாய் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தின் சிங்காசனத்திலிருந்து அந்த தங்கத்தினால் ஆன அந்த மகிமையான பரலோக ராஜ்யத்தை விட்டு புழுதியிலே மண்ணிலே உங்களுக்காக எனக்காக மனிதனாக அவதரித்து நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாகும்படி கர்த்தர் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3:3. அது என்னவெனில், பிரஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அல்லேலூயா. உடன் பங்காளி. கை வைத்து சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளை. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி பெறுவேன். கிறிஸ்துவுக்குள் நான் உடன் பங்காளி. பங்காளி தானே. ஒரு தகப்பனுக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா 4 பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? சொத்துல பங்கு உண்டு. அல்லேலூயா. அவன் தகப்பனுடைய சொத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு உடன் பங்காளிகளாக இருக்கிறீர்கள். நம்முடைய தகப்பன் யார்? வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், வானம் எனது, சிங்காசனம் பூமி எனது. மாதப்படி என்று சொல்லுகிறார். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, பூமியும் அதன் நிறைவும் அதில் உள்ள குடிகளும் எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடையதெல்லாம் யாருடையது? யாருக்காக போட்டு நான் சொல்றேன், கர்த்தருடைய
கர்த்தருடையதுதான் எனக்குரியது. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கர்த்தருடையதுதான் யாருடையது? என்னுடையது. அல்லேலூயா. ஆமென். உடன் சுதந்திரராய் உடன் பங்காளிகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். எதற்கெல்லாம் நீங்கள் பங்காளிகள் என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவிலே வாழ்வீர்களானால் கிறிஸ்துவுடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றுக்கும் பங்காளி. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய தொகை செக்கா எழுதி கொடுத்திருக்கிறார். பாத்தீங்கன்னா நிறைய வலைதளங்கள்லாம் வந்துச்சு. இத்தனை கோடி குறிப்பிட்ட கட்சிக்கு அவர் நன்கொடையாய் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. அது கூட கொஞ்ச நாள் இருந்து போயிடும். ஆனா தேவன் உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய சொத்தாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு தகப்பனார் தன்னிடத்தில் இருக்கிற 3 பிள்ளைகளை பார்த்து சொன்னாராம், அப்பாவுக்கு பர்த்டே வருது, பிறந்த நாள் வருகிறது, நீங்கள் பிள்ளைகள் எல்லாம் என்னெல்லாம் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பையன் பார்த்தா அப்பாவுக்கு ஒரு விலை உயர்ந்த தங்கத்தினாலான ஒரு மோதிரத்தை வாங்கி கொடுத்தாராம். இன்னொரு பையன் அவர் விரும்பின ஒரு வாகனத்தை வாங்கி கொடுத்தாராம். கடைசியா ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த ஒரு சின்ன குழந்தை, அது 4-7 வயசு இருக்கும். அந்த குழந்தை என்ன செய்ய போகுது, தான் சாக்லேட்டாக வாங்கி தரணும் தகவல் எதிர்பார்த்துட்டு இருந்தார். பெரிய பெரிய பரிசுகள்லாம் கொடுத்துக்கும் பொழுது இந்த 5-6 வயசு குழந்தை, நீ என்னப்பா கொடுக்க போற அப்படின்னு உடனே நேரே அப்பா மடியில வந்து உட்காந்துக்கலாம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த பிள்ளையை பார்த்து அப்பா கேட்டாராம், அப்பாவுக்கு நீ என்ன தரப்போற, சாக்லேட் தரப்போறியா, என்ன தரப்போறியா? அந்த பிள்ளைக்கு வந்து 6 வயசு குழந்தை சொல்லிச்சான், நான் என்னையே உங்களுக்கு தந்துட்டேன், நான் தான் இருக்கிறதுல விலை உயர்ந்த பரிசு. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னை பார்த்து அவர் விரும்புகிற காரியம் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு உடல் பங்காளிகளாய் சுதந்திரராய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது வெற்றி சிறக்கப்படுகிற தெய்வம், கிறிஸ்துவுக்குள் எல்லா சூழலையும் நம்மை வாழ வைக்கிற தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. ஆமென். நம்மை வெற்றி சிறக்கப்பட முடியாது. சிலுவையிலே யாவற்றையும் செய்து கொடுத்திருக்கிறார். சிலுவையிலே அவர் செய்யாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இவ்வாறாய் சொல்லப்படுகிறது. எபேசியர் 4:15 வாசிக்கலாம். தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு, கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய அவயங்களாக காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்தபினாலே கிறிஸ்துவுக்குள்ளே வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாய் காணப்படுகிறது. உலகத்தில் இருக்கிற பணத்தை காட்டிலும், பொருளை காட்டிலும், வெள்ளி பொன்னை காட்டிலும், விலையேற பெற்ற வஸ்துக்களை காட்டிலும் தேவன் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ தான் என் சொத்து அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்பா சொத்துல பிள்ளைக்கு, அப்பா நினைக்கிறார் பிள்ளைக்கு சொத்தா நினைக்கிறாரு. நீங்களும் நானும் உங்களையே என்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் உங்களை என்னை வெற்றி சிறக்க பண்ண கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:12. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி, கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா. ஆமென். உடன் பங்காளி, சுதந்திரம்னா சுதந்திரவாளி, அப்பாவுடைய சொத்துக்கு பங்காளிகளாய் நீங்களும் நானும் காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஆமென். தேவனாகிய கர்த்தர் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இவ்வாறாய் சொல்லப்படுகிறது. எபேசியர் 1:4. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே
அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சுவிகார புத்திரராய் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் சுதந்திரமாக கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தின் பங்காளிகளாய் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரராய் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:2. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே 3ஆம் வசனமா 1:3 நான் வாசிங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும். என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்பி இருக்கிறதே. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள் அல்ல, படித்தவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள் அல்ல, பெரிய செல்வ சீமான் உயர் பதவியில் இருக்கிறவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள் அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை வெற்றி சிறக்கப்படுகிற தேவன் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையினாலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாவற்றை காட்டிலும், விஞ்ஞானிகளை காட்டிலும், அறிவாளிகளை காட்டிலும், இந்த உலகத்திற்கு பெரிய உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவர்களை காட்டிலும் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவனை தெரிந்து கொள்ளுதல் சிலுவை மரணத்திற்கு பின்பதாக அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பதாக உங்களை என்னை உடன் சுதந்திரராய் சுவிகார புத்திரராய் உடன் பங்காளிகளாய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கை வைத்து வரலே சொல்லுங்க. ஆமென். எப்பொழுதும் வெற்றி சிறக்கப்படுகிற தேவன். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நிரப்புகிற தேவன். யாரெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வாஞ்சிக்கிற பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிற பொருளாதாரத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்களாய் மாறுபடியாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படக்கூடியாய் நம்முடைய வேதத்திலே சொல்லப்பட்ட ஆவிக்குரிய வாக்குத்தத்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் நாம் பற்றி கொண்டவர்களாய் விசுவாசிக்கிறவர்களாய் சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கர்த்தத்திலே என்ன செய்யுங்க? அடங்கி இருக்கு. அல்லேலூயா. எவரை மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவர் சித்தம் கொண்ட தேவன். வேதத்திலே அநேகரை கர்த்தர் எப்படி உயர்த்தினார் என்று சொன்னால், சிறைச்சாலையில் இருந்து யோசேப்பை எகிப்து தேசம் முழுவதுமான அதிகாரியாய் உயர்த்தின தேவன். ஆடுகளின் பின்னே அழைத்து தாவீதை மிகப்பெரிய அரசனாய் உயர்த்தின தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சந்ததிகளை கர்த்தர் உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆனால் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தினாலும் நன்மைகளினால் உங்களை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்திலே சொல்லப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது அவர்களை செல்வ சீமானாய் மாற்றினார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னுமுடைய செல்வ சீமானாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவனுடைய வேலைக்காரர்களுக்கு பிறந்த பிள்ளைகளே 300க்கும் அதிகமான பிள்ளைகள் பிறந்திருந்தார்கள். தேவன் ஒரு தனி மனிதனாகிய ஆபிரகாமை அழைத்து அவனை பார்த்து சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, தகப்பன் வீட்டை உன் தேசத்தை உன் சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன உடனே அவன் விசுவாசித்து அவன் கடந்து வந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தின் தேசமாகிய அந்த பரலோக ராஜ்யத்தை வாஞ்சிக்கும் பொழுது மத்தேயு 6ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் சொல்லப்பட்ட வார்த்தைப்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள எல்லா நன்மைகளையும் கொடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். பூமியின் அதி நிறைவும் அதில் உள்ள குடிகளும் வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. அல்லேலூயா. கர்த்தருடையது எல்லாம் தேவனுடைய சுதந்திரராய் உடன் பங்காளிகளாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, உலக பொருளாதார ஆசீர்வாதங்களை, சகலவித நன்மைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவரே
காரியத்தை வாய்க்கப்படுகிற தேவன். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை காரியங்களை வாய்க்கப்படுவார். எந்தெந்த காரியங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சில உயர்வுகள் தட்டிக்கிட்டே போயிருக்கலாம், சில நன்மைகள் தட்டிக்கிட்டே போயிருக்கலாம், சில சோகம் நீங்க இந்த பூர்வமா பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கை வைத்து விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சிலுவையில் வெற்றி சிறந்த தேவன் உங்களை வெற்றி சிறக்கப்படுவார். உங்களை வாழ வைக்கப்படியாய் தான் தன்னுடைய 33வது வயதிலே நம்முடைய ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பின தேவன். சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். உங்களை வெற்றி சிறக்க பண்ண கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு தருவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் கலாத்தியர் 2:17 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வாராய் சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகள் நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்துக்கு காரணமோ அல்லவே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் உங்களை என்னை நீதிமானாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமானாய் மாற்றுகிற தேவன். அவருடைய விலையிறந்த சிறப்பினாலே உங்களை என்னை கர்த்தர் கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றி சிறக்க பண்ண தெய்வம் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். எத்தனை பேர் வெற்றி பெற விரும்புறீங்க? ஆமென். உங்களுடைய காரியங்களை நாம் வாய்க்க பண்ண கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். நீங்க நினைக்கிறத காட்டிலும் உங்களை உயர்த்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். கை வைத்து சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையிலே நான் இருக்கிறபடினாலே, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறபடினாலே நான் நினைக்கிறத காட்டிலும் கர்த்தர் என்ன உயர்த்துவார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். 1994ஆம் ஆண்டிலே 93லே கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். 94ஆம் ஆண்டிலே ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துல ஆட்டு கொட்டைகள் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு செட்டு நீளம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற போர்ட்டிகோ செட்டு மாதிரி இருக்கும். செட்டா போட்டிருந்தாங்க. அப்போ நான் விரும்பின காரியம் ஒரு 10 ரூம்ல ஆராய்ச்சி கொடுக்குறோம். ஒரு செட்டு போடுறது முடியல. பாருங்க, ஆடுகளுக்கு இவ்வளோ செட்டு, இத்தனை செட்டு இடத்துல இவ்வளோ செட்டு. ஆண்டவரே எங்களுக்கு ஒரே ஒரு செட்டு கொடுக்க கூடாதா? கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஆண்டவர் நான் நினைச்ச மாதிரி கொடுத்திருந்தா இன்னும் அந்த ஆட்டு கொட்டைகளை தான் என்ன செய்யணும் இருக்கணும். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறதே. அல்லேலூயா. அப்புறம் கர்த்தர் செட்டு யோசிச்சுட்டே இருந்ததுனால கர்த்தர் செட்டு கொடுத்தாரு. அல்லேலூயா. அந்த செட்டு கீழே விழுந்து போச்சு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு தட்டு பந்தல் போட்டோம். மசாரி மஸ்தல் இருக்கிறவங்க தெரியும், ஒரு தட்டு பந்தல். அவை அப்போ கொஞ்சம் ஒரு சின்ன குறுந்தாடி மாதிரி ஒரு தாடி வளர்த்துருந்தேன். என்னடா இப்படி ஊழியத்தில் இப்படி போராடிக்கிட்டே இருந்தேன். ஒரு நபர் வந்து சொன்னார், நம்முடைய சர்ச்சு செட்டு கீழே விழுந்துச்சு அப்படின்னாரு. சரி, நீங்கள் முன்னாடி போக, நான் பின்னாடி என்ன செய்கிறேன் வாரேன்னு சொல்லி உடனே ரேஸில் வச்சு சேவ் பண்ணி அப்படியே அன்னைக்கு சேவ் பண்ணவங்க கரப்பில் வைத்து வர இல்லையே சொல்லுங்க. அது செட்டு விழுந்த இடத்துல இப்படி தாடியோடு நின்னா எல்லாரும் ஐயோ கதாகும், ஐயோ உங்கள் ஆலயத்துடைய செட்டு இப்படி கீழே விழுந்துட்டேன்னு வருத்தப்படுவாங்களே நான் நினச்சி நான் என்ன பண்ணேன்னா சேவ் பண்ணி அந்த இடத்துக்கு போனேன். நேர ஒரு கடையில் போய் கொஞ்சம் தட்டிகளை வாங்கணும். அந்த கொட்டகை கீழே விழுந்து அதுக்கப்புறம் நேரே சும்மா அந்த தட்டுப்பந்தல் மாறி போட்டு அதில் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்புறம் மாதாங்கள் தெருவில் ஒரு மிகப்பெரிய ஷெட்டு, 60க்கு 20 பெரிய ஷெட்டு போட கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு சைடில் இந்த ஷெட்டு போட்டோம். முதல் எக்ஸ்டென்ஷன், 2வது 3வது எக்ஸ்டென்ஷன் பண்ண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆழ்வார்களின் தூத்துக்குடி ஆலயங்களை கட்ட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நினைச்சதை காட்டியும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறதே. அல்லேலூயா. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கொஞ்சத்தை நம்பிக்கலாம், கொஞ்சத்தை விசுவாசிக்கலாம். இந்த காரியம் மட்டும் நடந்தா போதும் நினைக்கலாம். கர்த்தர் சொல்றார், நான் அதை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. தேவனிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறேன். ஆமென். தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் பெரிய தேவன். கை வைத்து சொல்லுங்க, பெரிய தேவனிடத்துல கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறேன்னா பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் வெற்றி சிறக்கப்படுகிறது. எத்தனை பேர் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்கள்? முதல்ல விரும்பணும், வாஞ்சிக்கணும். ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிற வெற்றி யாருக்கு வரும் என்று சொன்னால்
விசுவாசிக்கிறவர்களுக்கு வரும். விசுவாசம் எப்படி வரும்? கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறதுனால வரும். விசுவாசம் கேள்வினாலே வரும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்பதை நீங்கள் நம்புவீர்களானால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். தயவு சொல்லுங்க, நான் வெற்றி பெறுவேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பொருளாதார ஆசீர்வாதத்தினாலும் என்னை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார். நான் செய்கிற காரியங்கள் வாய்க்கு. அல்லேலூயா. நம்முடைய வழிகளை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைகளை வாழ வைக்கிற தெய்வம், வாய்ப்பு பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனம் முதல் ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை பாராய் சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 1 முதல் ஒரு சில வசனங்கள் வேகமாக. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன்காலத்தில் தன்கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கைவச்சு சொல்லுங்க, நான் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். நம்பிக்கையோடு சொல்லுங்க, நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன், கிறிஸ்துவுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவன், கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவனாக இருக்கிறபடினாலே நான் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்கை செய்வார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது, நீங்க யாருக்கு ஆலோசனை கேட்கக்கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனை நீங்க என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. பாவியுடைய வழியில நிற்கக்கூடாது. பாவியுடைய வழினா என்ன? கர்த்தரை ஆராதிக்கிற சமயத்துல, தேவனை தொழுது கொள்கிற சமயத்துல ஒருத்தன் சொல்லுவான், ஒரு வாரம் ஆராதனைக்கு போலன்னா செத்தா போயிருவேன், இயேசு அவனை அடிச்சிருவாரா அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் பாஸ்டர் ஒன்று சொல்ல மாட்டார், வா அப்படின்பான். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய வார்த்தையிலே கர்த்தர் வெற்றியை வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அதன்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் வெற்றியை கட்டளையிடுவார். சங்கீதம் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்போ துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல், பாவியுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார கடைசி நாட்களில் தோன்றுவார்கள் என்று சொல்லப்பட்ட திருச்சபையும் தேவனுடைய ஊழியர்களையும் தேவனை பரியாசம் பண்ணுகிற ஜனங்களோடு நீங்கள் சேராமல், அவர்களுடைய வழியை விட்டு விலகி, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல் நீங்கள் விலகி காணப்படுவீர்களானால், அது மாத்திரமல்ல கர்த்தருடைய வேதத்திலே நீங்கள் பிரியமாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை மாசம் ஆயிருக்கோம்? 4வது மாதத்துல இருக்கிறோம். ஆமென். மொத்தம் 12 மாதங்கள். இப்ப வேதத்துல ஒரு பாதி வரைக்காவது நீங்க இணைஞ்சிருக்கணும், வாசித்திருக்கணும். அல்லேலூயா. ஆமென். முழுசு முடிச்சு அடுத்தாப்புல நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்துல நீங்க பிரியமா இருப்பீங்கன்னா, எப்போதான் நேரம் கிடைக்குதோ அப்பதான் வேதத்தை எடுத்துட்டு இருப்பீங்க, வேத வசனத்தை வாசிப்பீங்க, வேத வசனத்தை கேட்பீங்க. அல்லேலூயா. ஆமென். வேத வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். வேத வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார். ஏனென்று சொன்னால் தேவனும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றாய் இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தையாகிய தேவனை யாரெல்லாம் உறுதியாய் பற்றிக் கொள்கிறார்களோ அவர்களை உயர்த்துகிற தேவன். அந்த வார்த்தைகளை பிரியமா இருக்கணும், வேதத்து மேல பிரியமா இருக்கணும், வேத வசனத்து மேல பிரியமா இருக்கணும், வேத வசனத்தை அதிகமா வாசிக்கணும், வேத வசனத்துல பிரியமா இருந்து அதை இரவு பகலும் நான் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் சேலஞ்சா சொல்றேன், உங்களை வெற்றி யாரும் பறிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். கை வைத்து சொல்லுங்க, வேதத்தை நேசிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், வேதத்தை தியானம் பண்ணுவேன். தியானம் பண்ணுவதுன்னா என்ன அர்த்தம்? ஆமென். பிரசங்கம் பண்ணும்போது நீங்க தியானம் பண்ணணும்னா உங்க கையில ஒரு நோட்டு புக் இருக்கணும், ஒரு பேனா இருக்கணும். அதை வச்சு நீங்க என்ன செய்யணும்?
நீங்க வீட்டுல போய் அதை அசை போடுகிறவர்களாய் தியானம் பண்ணுகிறவர்களாய் நீங்கள் காணப்படும் பொழுது உங்களுடைய வெற்றி ஒருத்தர் பறிக்க முடியாது. ஆமே. இரவு பகல் வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்து இதுவரைக்கும் என்னோட வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் சரி, என்னோட இப்பதான் வந்து ஒரு வருஷம் தான் ஆட்சி ஊழியத்துக்கு வந்தாலும் தெரியும், அவங்க பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கத்தை எழுதிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியாது, பாஸ்மா பிரசங்கம் பண்ணாலும் நான் எழுதியிருக்கிறேன். எந்த ஊழியக்காரர் வந்தாலும் பிரசங்கத்தை நாம் எழுதுவதனுடைய வழக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க தியானம் பண்ணுகிறவங்களா இருந்தால் வேத வசனத்தை ஒரு டைரி போட்டு ஒரு பிரசங்கத்தை பேப்பர்ல எழுதக்கூடாது. ஆரம்ப காலத்துல ஒரு சில வருஷங்களா நிறைய பேப்பரா எழுதி அந்த பேப்பர் வைக்கிறதுக்கு நான் ஒரு ஃபைல் மாதிரி போட்டு வச்சிருக்கேன், அது தலையிற மாதிரி இருக்கு. இப்போ பல வருஷமாய் நான் டைரி பயன்படுத்த ஆரம்பித்து விட்டேன். கரங்களை வைத்து வரலையே சொல்லுங்க. நீங்க வேதத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை, அதை எழுதி அதை தியானம் பண்ணி இந்த வேத வசனங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது தேவன் உங்களுக்கு நல்ல புத்தியை தருவார், நல்ல எண்ணங்களை தருவார். வேதத்திலே சொல்லப்படுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்லப்படுது, நிறைய பட்டணத்தார் வேத வசனங்களை தினந்தோறும் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் அவருடைய நற்குணசாலிகளாய் இருந்தார். கை வைத்து சொல்லுங்க, நான் நற்குணசாலியாய் நற்புத்தி உள்ளவனாய் நற்சி உண்டாகும்படியாய் நான் வேதத்தை வாசிக்கிறதோடு விடாமல் அதை நான் தியானிப்பேன், இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன். அல்லேலூயா. அப்போ நற்புத்தி நல்ல எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டுமானால் சங்கீதம் 119 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வீண் சிந்தனைகளை வெறுத்து உங்களுடைய வேதத்தில் மேல் பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். வீணான சிந்தனை வருதா, அசுத்தமான சிந்தனைகள் வருகிறதா, நிச்சயான சிந்தனைகள் வருகிறதா, தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுடைய எண்ணத்தை தாக்கக்கூடியதாய் காணப்படும் பொழுது வேத வசனத்தை வாசிங்க, வேத வசனத்தை தியானிங்க, வேத வசனத்தை அறிக்கை செய்யுங்கள். அல்லேலூயா. யோசுவா 1:8 சொல்லப்பட்டிருக்கிற இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு புதியதாக வாசிக்கலாம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவு பகல் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவு பகல் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய். அப்பொழுது உன் வழியை வாய்க்கப்படுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. நற்புத்தி கொடுக்கிறது மாத்திரமல்ல, நற்சீர் அடைய செய்கிற தேவன் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வெற்றியை கொடுக்கிறார், செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்கப்படுவார். அல்லேலூயா. ஆமென். வாசிக்கணும், பிரசங்கத்தை நல்லா கேட்கணும், பிரசங்கத்தை எழுதணும். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்ட அவருடைய வார்த்தைகளை விரல்களிலே கட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயமாகி பலகையிலே எழுதிக்கொள் என்று சொல்லப்பட்டது. இருதயமாகி பலகையிலே எழுதிக்கொள் என்று சொன்னால் உங்களுடைய சிறு பிள்ளைகளை வேத வசனத்தை அதிகமாய் ஒப்பிட்டு சொல்லுங்க, வாசிக்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையாவது என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ள சொல்லுங்க. இல்லையா? எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் வேதத்தில் ஒவ்வொரு வருஷமும் 365 வசனத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த ஊழியர்களுடைய குடும்பங்கள் இன்றைக்கு தலை தூங்கி இருக்கிறது. கரங்களை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லையா சொல்லுங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப தங்கச்சிமார் படிக்கிற பிள்ளைகள் ஒரு பிளான் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு 365 வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா நீங்களாம் எங்கேயோ இருப்பீங்க. கைகளை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லையா சொல்லுங்க. என்னுடைய அறிவியல் ஆசிரியர் அவர் எனக்கு மார்னிங் கிளாஸ்ல பைபிள் எடுக்கும்போது சொல்லுவார், நீ இந்த வேதத்தை சுமந்தா இந்த வேதம் ஒன்றை சுமக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்க. வேதத்தை நீ நேசித்தீங்கன்னா மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு, வேதத்தை கேட்கிறவர்களுக்கு, வேத வசனத்தை எழுதுகிறவர்களுக்கு, வேதத்தை வாயினாலே அறிக்கை செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஜாய்ஸ் மேயர் என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரி உலகமெங்கிலுமாய் இன்றைக்கு 127 நாடுகளில் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்கள். சொன்னாங்க, ஒரு தோல்வியில் கிடந்த அவர்கள் வாக்குத்தத்த வசனங்களை 100 வசனங்களை எழுதி அந்த வார்த்தையின்படி நடக்காமலே அவர்கள் அர்ப்பணித்து ஒவ்வொரு வார்த்தையின்படி நடப்பதற்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு தரணும்னா நான் என்ன செய்யணுங்கிறத ஒவ்வொன்றாய் செய்ய ஆரம்பித்தார்கள். 100 வாக்குத்தத்த வசனத்தின்படி நடக்க ஆரம்பித்தார்கள், வாசிக்க ஆரம்பித்தார்கள்.
இன்றைக்கு தற்கொலைக்கு நேராய் ஓடின அந்த சகோதரி கர்த்தர் அநேக தேசங்களுக்கு வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடிக்கடி சொல்லுங்க, நான் ஒவ்வொரு நாள் 100 வசனத்தை சொல்றேன், நீங்களும் 100 வசனத்தை சொல்லுங்க, 100க்கும் மேற்பட்ட வசனத்தை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு சபையில பத்திரிகை, ஜீவத்திலே பத்திரிகை நடத்துகிறோம். அந்த பத்திரிகையில கேள்வி பதில் வருகிறது. அதுல தேசாயாவிலிருந்து, எரேமியாவிலிருந்து, நீதிமொழிகள், சங்கீதம், அதுல எங்க இருக்கு ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். அதை தேடி பாருங்க, அது கண்டுபிடிங்க. ஆமென். அது உங்களுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை கொடுக்கும். நீங்க செய்கிற காரியங்களை வாய்க்கை செய்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு நற்புத்தி உண்டாவது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் புத்திமானாய் நடக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஆமென். உங்களுடைய தொழில, வியாபாரத்துல, உங்களுடைய கைகள் பிரயாசத்துல ஞானமும் புத்தியும் காணப்படும் பொழுது நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வெற்றி சிறக்கப்படுவார். வெற்றி அடைய செய்கிறது. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்ம வேத வசனத்தை வாசிக்கணும், வேத வசனத்தை கேட்கணும், வேத வசனத்தை எழுதணும், வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணணும், வேத வசனத்தை வாயினாலே அறிக்கை செய்யணும். சங்கீதம் 128 சங்கீதத்திலே 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது இவ்வாறாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து உபாகம் 28:1. யாராவது தெரிந்த வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். போதும். இங்கே சொல்லப்படுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்று சொன்னால் இந்த உலக வார்த்தைப்படி சொல்லணும், அவன் தான் யோகக்காரன். தேவனுடைய வார்த்தைப்படி நடக்கிற பிள்ளைகளுடைய வெற்றி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உபாகம் 28:1 வேறு தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயாக. உண்மையாக தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய வசனத்துக்கு உண்மையாக நீங்கள் செவி கொடுப்பீர்களா? தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. பூமியில எல்லாத்த காட்டிலும், எல்லா ஜாதி ஜனங்களை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்க அவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய கட்டளை என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? முக்கியமான கட்டளைகளில் ஒரு சில காரியங்களை வேகமாய் சொல்லுகிறேன். சபை கூடுதல் தேவனுடைய கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏசாயா 58 கடைசி 2 வசனங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாளை பரிசுத்த நாள் என்று எண்ணி அதை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயானால், உன் சொந்த பேச்சில் பேசாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், சபை கூடுதல் விட்டு விடாமல் சபைக்கு வருவீர்களானால் கர்த்தர் பூமி உயர்ந்த இடத்துல உங்களை ஏறி இருக்கப்படுவார். யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே உங்களை போஷித்து காப்பாற்றுகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தரை சபை கூடுதல் விட்டு விடாம சபையில வந்து கர்த்தரை நீங்க ஆராதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது, எவனாலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை 2வது கட்டளை அவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிப்பது. 3வது நாம் பார்க்கலாம், வேதத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிற நீதிமொழிகளிலே சொல்லப்படுகிற ஒரு வசனம், பரிசுத்தமானதை வெளுக்கிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிப்பது மனுஷனுக்கு கண்ணியாய் இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தமானது என்று சொன்னால் தேவனுக்கு என்று நேர்ந்து கொண்ட எல்லாம் பரிசுத்தமானவைகள். தேவனுடைய சபையில செலுத்துகிற ஒவ்வொன்றும் பரிசுத்தமானவைகள். தேவனுக்கு என்று நேர்ந்து கொண்டதை செலுத்தாமல் இருப்பதை காட்டிலும் அதை நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையெல்லாம் ஆமென் ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய சமூகத்தில் படைக்கிற காணிக்கைகள், நீங்கள் படைக்கிற தசம பாகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு அன்னைக்கு கொடுக்கிறார். ஆமென். தேவனுடைய வார்த்தை மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? இதனாலே என்னை வஞ்சித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய காணிக்கைகளினாலும் தசம பாகத்தினாலும் நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்படுத்தல் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நேர்ந்து கொண்டதை செய்யாதிருக்கிறவன் மூடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எத்தனையோ வியாதிகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் வரும் பொழுது எத்தனையோ பொருத்தனைகளை பண்ணுகிறோம், எத்தனையோ தீர்மானங்களை பண்ணுகிறோம். ஆனால் தேவனுக்கு என்று செலுத்தவைகளை
செலுத்தக்கூடியவைகளை செலுத்தாமல் இருந்தால் அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொருத்தனை பண்ணின பின்பு யோசிப்பது மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் வாய் திறந்து பண்ணின பொருத்தனைகளை நாம் செலுத்தும் பொழுது நம்முடைய வெற்றி உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தமானது விளங்குகிறதும் நீதிபதிகள் 20:25 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். பரிசுத்தமானதை விளங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிப்பதும் மனுஷனுக்கு கண்ணியாய் இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் சில தோல்விகள் வருவதற்கான காரணம் என்பதை உயிர்த்து ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிறோமா? அல்லேலூயா. காணிக்கை என்பது கர்த்தர் நம்முடைய மனதிலே நியமித்ததை நாம் கர்த்தருக்கு கொடுப்பது. தசமபாகம் என்பது தேவன் நமக்கு தருகிற எல்லாவற்றிலும் 10ல் 1 பகுதியை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது தேவன் பல மடங்கு நம்மை அதை திரும்ப ஆசீர்வதித்து கொடுக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் வெற்றி சிறக்க பண்ண கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். வெற்றி சிறக்கிற அந்த சர்வ வல்லமை தேவன் விரும்புகிற காரியம் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவருடைய வார்த்தைகளை வாசிக்கணும், தியானிக்கணும், அதை எழுதியிருக்கிறபடி கைப்பற்றணும், அதை மனப்பாடம் பண்ணணும். அடுத்தபடியாக சபை கொடுதலை விட்டுவிடக்கூடாது. தேவனுக்கு கொடுக்கிற காரியங்களை நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வெற்றி ஒருவரால் தடுக்க முடியாது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக அவரே காரியங்களை வாய்க்கப்படுவார். ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிற நீதிக்கு விதைக்கிறவர்கள் மெய்ப்பலனை அறுப்பார்கள். அல்லேலூயா. தேவனுடைய சபையிலே நம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் அதிகமாய் வளர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அதுபடி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியாக நம்முடைய காரியங்கள் வாய்க்கை செய்ய வேண்டுமானால் மீகாபுஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே உன்னை அதிசயங்களை காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னும் சில காரியங்களை விட்டு வெளியே வரும் பொழுது பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து பொல்லாத கிரியைகளிலிருந்து வெளியே வரும் பொழுது நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக காணப்படுவீர்கள். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம் உன்னை அதிசயங்களே. 15ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் பொழுது அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டது அவர்கள் கர்த்தரை அவர்கள் அதற்கு முன்பதாக எகிப்தில் இருக்கிறவரை அடிமைகளாக காணப்பட்டார்கள். கர்த்தரை ஆராதிக்கல, கர்த்தருடைய வேதத்தை மறந்தார்கள், கர்த்தரை மறந்தார்கள், கர்த்தருக்கு பலி செலுத்த மறந்தார்கள், கர்த்தரை ஆராதிக்க மறந்தார்கள். தேவன் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு அவர்களை பார்த்து நீ என் ஜனங்களை ஆராதனை செய்ய போகவில்லை என்று சொல்லி அந்த எகிப்தின் அதிபதியாகிய பார்வோனிடத்திலே அவன் சவால் விடுகிறவனாக காணப்பட்டார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் சபை ஆராதனைக்கு வராமல் இருக்கிற ஜனங்களுக்காய் நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்களா? இவர்கள் சபைக்கு வரணும். இந்த பார்வோன்கிற அடிமைத்தனம் சில பேருக்கு பார்வோன் பாடமா இருக்கு, சில பேருக்கு படிப்பா இருக்கு, சில பேருக்கு உறவுகளா இருக்கு, சில பேருக்கு சொந்த பந்தங்களா இருக்கு, சில பேருக்கு பார்வோன் பணமா இருக்கிறது. அல்லேலூயா. சில பேருக்கு எகிப்து படிப்பா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காட்டிலும் டியூஷனுக்கு அனுப்புறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காட்டிலும் விருந்து வீட்டுக்கு போறாங்க. வேதத்திலே சொல்லப்படுகிற அன்பின் விருந்துகளிலே கரையுண்டவர்கள் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. கர்த்தரை காட்டிலும் நீங்க வேற எதற்கு முதலிடம் கொடுத்தா நீங்க இந்த உலகத்துல முதலிடம் நினைச்சு கூட பார்க்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளை முதலிடத்துல வைக்கிற தேவன். கைகள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை ஆராதிக்கிறதுக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். எகிப்து என்று சொன்னால் கர்த்தரை ஆராதிக்கல, கர்த்தருடைய வேதத்தை மறந்தாங்க, கர்த்தரை மறந்தாங்க, கர்த்தரை ஆராதிக்கல. ஆமென். அவர் புறப்படுகிற நாளிலே ஒரு பஸ்காட்டுக்குடி தெரிந்து கொண்டு அவர் பஸ்கா நியமங்களை அவர் ஆசரித்தார்கள். எகிப்து தேசத்துல அரசன் முறை முதல் ஆண்டி வரை எல்லா கடைசி குடிமகன் வரை எல்லா தலைப்பிள்ளைகள் சங்காரம் நடந்தது. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரித்தபடினாலே அவருடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்கள் வரும்பொழுது செழிப்போடு வந்தார்கள். வெள்ளியோடும் பொன்னோடும் சிறப்பான கொள்ளை பொருட்களோடு அவர்கள் கடந்து சென்றார்கள். கைகள் வைத்தவர்களே சொல்லுங்க. அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவம் மன்னிப்பு என்று சொல்லி ஞானஸ்நானம் பெற வேண்டும்,
அபிஷேகம் பெற வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய பந்தியிலே, கர்த்தருடைய ராபோஜன பந்தியிலே, திருவிருந்திலே நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இந்த பூமியிலே வாழ்வு கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, மறுமையில் வரும்பொழுது அவரோடு கூட எடுத்துக்கொள்ள கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென். மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவனை கொடுக்க இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் எப்பொழுது வெற்றி சிறக்கப்படுகிறது. உங்களை உயர்த்தும்படியாய், உங்களை வாழ வைக்கும்படியாய், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த மகிமையான பரலோக ராஜ்யத்தை விட்டு கீழே இறங்கி வந்திருக்கிறார். இப்பொழுது உங்களை உயர்த்தி சித்தம் கொண்டிருக்கிறார். உங்களை வெற்றி சிறக்க கத்தர் போதுமானவராயிருக்கிறார். சிலுவையில் வெற்றி சிறந்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க கத்தர் போதுமானவராயிருக்கிறார். நான் சொல்றேன், அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், அவரை தொழுது கொள்கிற பிள்ளைகள், அவருடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு கொடுக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய பந்தியிலே பயத்தோடு பக்தியோடு ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளுடைய வெற்றி இந்த உலகத்துக்கு எந்த சாத்தானாலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் உட்கொள்ள தேவனுடைய திவ்ய சுவாபங்கள் உங்களுக்கு வந்துவிடும். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னை என்ன செய்திருக்கிறார் என்று வேதத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து படிக்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவங்களிலே மிகப்பெரிய உன்னதமான சுபாவம் என்னவென்று சொன்னால், உங்களை என்னை மன்னிக்கிற தேவன். அவர் சொல்கிறார், கிறிஸ்துவினுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமானால், ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமானால், ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் மன்னிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நிறைவான ஆசீர்வாதத்தை கற்றுத் தருவார். அல்லேலூயா. நேற்று கூட பார்த்தோம், நீங்க சுகம் பெறணும்னா, நீங்க நல்ல ஆவியிலே ஆத்மாவிலே நல்ல விடுதலை பெறணும்னா நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். இயேசு சொன்ன மாதிரி ஜெபத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல அவர் நம்முடைய குற்றங்களை மன்னிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரை காரியத்தை வைத்து மாற்றப்படுவார். எல்லாரும் அப்படி எழுதியிருக்கலாம். ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் வெற்றி சிறக்கப்படுகிற தேவன், நாம் செய்கிற காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன், ஒரு பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவன், உயர்த்துகிற தேவன் இந்த மத்தியான வேளையில் நமத்தில் அசைமாடி கொண்டிருக்கிறார். அவர் நமத்தில் அசைமாடி கொண்டிருக்கிறார். எத்தனை வேளையில் நாம் ஆபத்து காலத்தில் நெருக்கமான சூழ்நிலையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, வறுமையிலே, தரித்திரத்திலே, தாழ்நிலை இருக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தாவே நீர் இதை செய்தால், எனக்கு இந்த நன்மைகளை கட்டளையிட்டார், வியாதியில் சுகம் கொடுத்தால், நான் ஆலயத்துக்கு பொழுது அவர்கள் வேதத்தை வாசிப்பேன், நான் ஜெபிப்பேன், உமக்கு உண்மையாக தசமமாக கொடுப்பேன், உமக்கு காணிக்கை செலுத்துவேன், நான் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கு ஆராய்ச்சி செய்வேன். எத்தனையோ பொருத்தனைகள் தோற்று போய் காணப்படுகிறீர்களா? தேவாகி கர்த்தர் இந்த நாளிலே மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். மனவாளாகிய இயேசு கிறிஸ்து மேலே, மனவாட்டியாகிய சபையே, மனவாட்டியாகிய அஞ்ஞான சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, ஆதியில் இருக்கிற அன்பிலே நீங்கள் குறைப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்களா? மனவாள சந்திக்க நீங்கள் ஆயத்தவர்களாய் காணப்படுகிறீர்களா? இந்த மனவாளாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசல்படி கதவை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உங்களுடைய பிரவேசிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தாயை, தகப்பனே, இந்த நாளில் உங்களுடைய இருதயமாகி கதவை பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகள் தட்டி கொண்டிருக்கிறது. உங்களுடைய இருதயத்தை திறப்பீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாழ, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே தங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ண உங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிப்பீர்களா? அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்ட புதியதுல எவ்வளவு வாஞ்சி, எவ்வளவு தாகம், புதுசா சபைக்கு வந்த நாட்கள்ல எப்படா சபைக்கு போவோம், எவ்வளவு வாஞ்ச, அந்த வாஞ்சி இப்போ இருக்குதான். இப்போ சபை ஆரம்பிக்கும் போது நீங்க எங்க இருக்கிறீங்க? வாய்க்கால்ல இருக்கிறீங்களா? அல்ல வீட்டுல சமையல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா?
அல்லது வேற உறவுகள் வீட்டில் இருக்கிறீங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேவைகள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதை அனைவருடைய வாழ்க்கையில அடிக்கடி நீங்கள் தோற்று போவதற்கான காரணம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காத அப்படின்னாலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காத அப்படின்னாலே, தேவனுடைய சபையை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் இல்லாத அப்படின்னாலே. எவனா சபையை குறித்து குறை சொன்னா அப்படியே கேட்டுட்டு இருக்கீங்களா? பாஸ்டரை பத்தி குறை சொன்னா கேட்டுட்டு இருக்கீங்களா? மற்ற விசுவாசிகளை பார்த்து சொன்னா குறை சொன்னா கேட்டுட்டு இருக்கிறீங்களா? துன்மார்க்குடைய ஆலோசனை நீங்க நடக்கிறீங்களா? இதனால நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, அன்பு சகலத்தை தாங்கும், அன்பு சகலத்தை சகிக்கும், அன்பு சகலத்தையும் மன்னிக்கும். அன்பு இருந்துச்சுன்னா நீங்க சகிக்கிறவர்களா, தாங்குகிறவர்களா காணப்படுவீங்க. ஒரு பேர்ல ஒரு குற்றம் உண்டானா அதை தூச்சி தெரிய மாட்டீங்க. அன்போடு, சாந்தத்தோடு, வணக்கத்தோடு புத்தி சொல்வீங்க. அவர்களுக்கு ஜெபிப்பீங்க. எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்க? ஆதியில் இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு தான் சபைக்கு வரணும்னா ஒரு வாஞ்சி, ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை ஒரு சதவீதம் கூட குறையாம இருக்கிறீங்களா? மாஸ்டர் பார்த்தோடனே மாஸ்டர் தான், மாஸ்டர் ஃபேமிலி பார்த்தா ஒரு சந்தோஷம் வரும். இப்ப எரிச்சல் வருதா? தேவனுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற உறவுகளை நீங்கள் குத்தி போய் காணப்படுகிறீர்கள். குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களா காணப்படுறீங்களா? அன்பு இருந்துச்சுன்னா மன்னிக்கிற சுபாவம் வந்துடும், பொறுமை வந்துடும், தாழ்மை வந்துடும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்க ஆரம்பிச்சிருவீங்க. தேவ வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சிருவீங்க. தேவ வசனம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பைபிளை தூக்கிட்டு வர்றதில்லை. திறந்தோடு இப்பெல்லாம் நேரம் கிடைக்கும், அப்பொழுதுதான் நீங்க வேதத்தை வாசிப்பீங்க. கர்த்தருக்கு அந்த கொடுக்கறதுல உண்மையா இருக்கிறீங்களா? ஜீவனை கொடுத்த தெய்வம் கர்த்தரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஏராளமாய் தாராளமாய் கர்த்தர் கொடுக்க திரும்ப செய்திருக்கிறார். இன்னும் நாங்கள் விதைத்த முற்பிதாக்கள் நாங்கள் விதைக்கத்தக்க நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிட கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நீதிக்கென்று விதைக்கிறவர்கள் மெய்ப்பலனை அனுப்பால் மெய்யான அறுவடை கர்த்தர் வைத்திருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவான். கர்த்தருக்கு கொடுக்கிறது உண்மையா இருக்கிறான். தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிற அநீதியான இந்த உலக பொருளிலே உங்களுக்கு உண்மையா இருக்காவிட்டால் நித்திய பொருளை கர்த்தர் எப்படி கொடுப்பார்? நித்திய ஜீவன் உங்களுக்கு எப்படி கொடுப்பார்? இதனால் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுறேன். ஆண்டவரை நான் செய்கிற காரியம் வாய்க்கப்பட முடியாது. நான் உண்மையா இருக்க ஆண்டவரை ஜெபிக்கிறதுல, கர்த்தருக்கு கொடுக்கறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, தியானிக்கிறதுல, அது எதிர்ப்பு எழுதிக்கிறபடி நடக்கிறதுல நான் உண்மையோட இருப்பேன். நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே, நான் உங்களுடைய உடன் பங்காளி ஆண்டவரே, நான் சுதந்திரவாளி ஆண்டவரே. உலக தோற்றத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள்ளே என்னை தெரிந்து கொண்ட தெய்வமே, நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன். எத்தனை பேர் இந்த நல்ல கால வேளையில, மத்தியான வேளையில எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க? அப்படிப்பட்ட ஒரு கரங்களை வைத்து கர்த்தருடைய முகத்துக்கு நேராக அந்த கரங்களை வைத்து கர்த்தர் உங்களை பார்க்கணும். இந்த நாளிலே எப்பொழுது எல்லாவற்றிலும் நான் வெற்றி பெறணும். சில காரியங்களில் நான் தோற்று போயிட்டேன், சில காரியங்களில் நான் தோற்று போய் காணப்படுறேன். தேவனோடு உள்ள உறவுல நான் தோற்று போய் காணப்படுறேன். ஜெப ஜீவியத்தில் நான் தோற்று போய் காணப்படுறேன். வேறு வாசிக்கிறதில், மனப்பாடம் பண்றதிலே, தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை பண்ணுவதிலே, வாக்குத்தத்தத்துக்கு நான் சுதந்திரவாளி என்பதிலே நான் சோர்ந்து போய் காணப்படுகிறேன். ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட இடைவிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருடைய இருதயமாகிய கதவை கர்த்தர் தட்டி கொண்டிருக்கிறார். மங்கீரி இடத்திலே அணையாத தேவன், நெறிந்த நாடலை புரியாத தேவன். இந்த உலகத்துல நாம குறைபட்ட மனுஷன் தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். வெற்றி பெற்ற மனிதர்கள் தான் மக்கள் பார்க்கிறார்கள். ஆனா இந்த தேவனாகிய கர்த்தர் நீங்க தோற்று போய் இந்த இடத்துக்கு வந்திருந்தால் உங்களை வெற்றி சிறக்கப்படுகிறதே, உங்களுடைய குடும்பத்தை வெற்றி சிறக்கப்படுகிறதே, உங்களுடைய குடும்பங்களை வாழ வைக்கிறதே, உங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர்களை நம்பிக்கையாயிருது. அவரே காரியத்தை வாங்கி செய்வார் நம்புகிற பிள்ளைகளின் வாழ்க்கையிலே எப்பொழுது எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கப்பட்ட கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஒரே நிமிஷம் நான் ஜெபித்து பிடிக்க போறேன். இந்த நாளில் கர்த்தரை என்கிட்ட பேசினார். சொல்ற மாதிரி கை வைத்துங்க. எல்லாம் கண்களை முடிக்கலாம். வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரராகி சர்வவல்லமை தேவனே, இந்த நல்ல கால வேளையிலே உமக்கு நேராக கரங்களை வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க.
இந்த காரியங்களே தோற்று போய் காணப்படுகிறார்களோ இந்த காரியங்களை கத்தர் வெற்றி சிறக்க பண்ண கத்தரின் போதுமானவராக இருக்கிறதாக நன்றி செலுத்துகிறோம். கத்தாவை இந்த நாலு வேளையில் இந்த மத்தியான வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கத்தரை வெற்றி சிறக்க பண்ணுங்க, ஜெயம் எடுக்க கிருபை செய்யுங்க. தேவனுடைய வார்த்தைப்படி ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரமானுங்கிற வார்த்தைப்படி வரலாற்றுகளின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ரட்சிப்பை, சுகத்தை, மேன்மையை, உயர்வை, உடைய கிருபைகளை, ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களை, பொருளாதார ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் சுதந்திரிக்கிறதாய் கர்த்தரை மாற்றும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். கரங்களுக்கு வந்திருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாங்க. அப்படியே ஆசீர்வதிக்கிறதாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கரமைகள் எல்லாம் பேசுகிறோம். இயேசுவின் மூலத்தவர்கள் நல்ல பிதாவே. அழுகுரல் கேட்டீரையா, உயரத்தை நோக்கின்றே உலகினாய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா, துணிந்து தூக்கி பெரியவனாக்கி உமது காருண்யத்தால், துணிந்து தூக்கி பெரியவனாக்கி உமது காருண்யத்தால், துணிந்து தூக்கினே பெரியவனாக்கி உமது காருண்யத்தால், துணிந்து தூக்கினே, துணிந்து தூக்கினே பெரியவனாக்கி உமது காருண்யத்தால், துணிந்து தூக்கினே. கரங்களை சொல்லுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி செய்யும். வலது கரத்தை எழுதி வைத்துள்ளார். சொல்லுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் சிநேகமும் சமாதானமும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.